நிச்சயமா கல்யாணத்துக்கு முன்னாடி காதல்னு ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூட வீட்டுல பார்த்து வச்சிருந்தா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் பேசி பழகிருப்பீங்க. இதுலயே ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கணும். இந்த புதுசா வரப்போற அந்த வாழ்க்கையில நீயும் நானும் மட்டும் இருக்க போறது கிடையாது. புதுசா ஒரு உயிரை கொண்டு வர போறோம் 2 பேரும் சேர்ந்து. அப்போ சரியோ தப்போ இந்த முடிவெல்லாம் எப்ப எடுத்திருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி. இல்லண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க, ஒத்து போய் தான் இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாறிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கிற நீங்க கல்யாணத்துக்கு பிறகு எதுக்கு வித்தியாசத்தை காட்டணும்? அப்பெல்லாம் ஒத்துழைச்சிட்டு இப்போ கூட இல்ல இல்ல இப்போ என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா நான் யார குத்தம் சொல்றது? உங்களுக்கு ஒரு ஜோடியை நீங்க தேடிக்குவீங்க, உங்களுக்கு ஒரு ஜோடியை நீங்க தேடிக்குவீங்க. உங்களால வந்துச்ச பூமிக்கு அது போயிட்டு அதோட அப்பா அம்மாவை எங்க போய் தேடும்? முடிவாங்க. நான் நானாதான் இருப்பேன், நான் சொல்றதுதான் செய்வேன், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், இதெல்லாம் ஏதாவது போட்டியா நடக்குதுங்க? வாழ்க்கை நீங்க வாழ்னா வாழுங்க, வாழாட்டியும் போங்க. ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஜீவனை பூமிக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு நீங்க பதில் கொடுத்து தான் ஆகணும். காதல் வாழ்க்கை உங்க 2 பத்தியும் மட்டுமே சம்பந்தப்பட்டது. ஆனா கல்யாண வாழ்க்கை உங்களுடைய குழந்தைங்களையும் சம்பந்தப்பட்டது. அவங்கள கேட்டுதான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுத்துதான் வாழ்ந்து ஆகணும். கொஞ்சம் நீங்கள்